ஹாய் மக்களே, வெல்கம் டு யுவா சேனல். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம ஷாப்பிங் தான் போக போகிறோம். நானும் வீவா மட்டும்தான் போகிறோம். பசங்களுக்குலாம் ஸ்கூலுக்கு தொட்டி ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் 2 பேர் மட்டும் தான் போகிறோம். ஸோ விக்ரம் அனிஷை கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சோம். ஸ்கூல் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களெல்லாம் இட்டுன்னு போனோன்னா வேலைக்கு ஆகாது. நிறைய நமக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு செலவு தான் வைப்பாங்க. அதனால் நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் கண்டிப்பாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வந்து இன்றைக்கி போட்டு போகிறேன். ஸோ நல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கிளம்பிடலாமா? வாங்க ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை. நம்ம எங்கே போகிறோன்றது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. வாங்க. ஸோ நான் போட்டுக்கிறேன். நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகிறோம் என்ன செய்கிறோன்றது வாங்க ஃபாலோ பண்ணலாம். இதுதான் எங்கள் ஏரியா. ஸோ எங்கள் ஏரியாவில் இருக்கிற பெரிய ஸ்கூல் இது மட்டும்தான். ஸ்கூல் வேண்டியது நாராயணா ஸ்கூல். வந்துட்டோம் நம்ம. ஆல்மோஸ்ட் ஷாப்பிங்மாக இருக்குது. இதுதான் அது. வண்டி பார்க் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியதான். வண்டி பார்க் பண்ணுறதுக்கு போயிருக்கிறாரு. பார்க் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். என்னை விட்டு அவர் பாட்டுன்னு போயினே இருக்கிறாரு. நம்ம வந்துட்டோம். போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறேன் நான். இங்கே செம்ம வெயிலாக இருக்குது. இன்றைக்கி கண்ணு கூட திறக்க முடியாத ஒரு வெயிலாகுது. சூப்பரான ஒரு காற்று. லிஃப்ட்டில் தான் போவார் சார். நம்ம காய்கறி எடுக்கிறதுக்காக வந்துட்டோம். செம்ம ரஷ்ஷாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வீவா ஃபஸ்ட்டு டாலி பிடிச்சிட்டு போயிட்டுருக்கிறாரு. யா அவர் வந்து இங்கே ஃபோன் பேசிட்டு ஜாலியாக நின்றுடுவார். நான் போய் எடுத்துகிட்டு வரணும். ஓகே, பாருங்கள் ரஷ்ஷு எவ்வளோ இருக்குதுன்னு. அவங்கள எடுத்துகிட்டு பார்க்குறேன். என் ஃபோன் வச்சுக்கிட்டே என்னால் எடுக்க முடியாதுல்ல, அதனால் எடுத்துட்டோம். நான் தான் கஷ்டப்பட்டு எடுத்தேன். அவர் நின்று ஃபோன் தான் பேசியிருந்தார். எதுவுமே பண்ணல. வந்து வேறு என்ன வேலை செய்யணும்? பின்னாடி வா முன்னாடி வான்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற லேடிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் பாட்டுன்னு கூட்டிட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி நான் வரேன்னு சொல்லிட்டு பேசி வச்சுறான்னு தெரியல. ஆமாம், நான் தான் சொல்லி வச்சேன். சண்டையாக இருக்குது இங்கே வந்து போயிரு. ஸோ நம்ம பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டோம். இவ்வளோதான் கிளம்ப போகிறோம். இப்போ செம்ம கூட்டம் இல்லாமல் இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்குது. நீ எல்லாமே வாங்கி கொடுத்தா நான் வாங்கிப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ எது வேணாலும் வாங்கிக்கிறேன். இல்லை வீட்டுக்கு போயிடலாம். பசிக்குதா? இல்லை, நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்து பசிக்குதுன்றேன். ஓடி ஃபிஃப்டி கேலியாகுது. ஓடிடு. நல்லபடியா இவர் மட்டும் நிழல்லாம் உக்காந்து வச்சுட்டுக்கிறாங்க. டிஃபன் பாக்ஸில் 3 மாரி பாருங்கள். ஆடி தள்ளுபடிக்கு எங்களை மட்டும் வந்து வெயிலில் நடக்க விட்றாங்க. என்ன இது இருக்குது? இந்த வெயிலுக்கு எதனா ஒரு வழி பண்ணலாம்ல. என் வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா கையில் முருக்கா கொடுத்துட்டு போயினே இருக்கிறார் அவர் பாட்டுன்னு. சரி, ஓகே, நம்ம போய் கடை ஆட்டோ ஏறிடலாம். ஏன்னா வந்து லென்ஸுக்கு அனிஷ் பாப்பா வந்துடுவார். இப்போயே பார்த்தீங்கன்னா 11 மணி ஆயிடுச்சா. ஒரு 12:15 வந்துடுவார். நம்ம போகிறோம். போய் வீட்டுக்கு போய் பார்க்கலாம். ஒரு வெறும் முருங்கானை பிடிச்சிட்டு வர்றதுனால அவர் கேட்குறாருனாங்க இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணிங்களான்னு சீமப்படுத்துகிறாரு வீவா என்ன. அவருக்கு தெரியல. அவர் எடுத்துகிட்டு போகிறது கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. அவருக்கு தெரியல. நீ வெறும் கையில் முருங்கா கொடுத்துட்டு போனல, அங்கே வேலை செய்கிறவர் கேட்குறாரு நாங்கள் இவ்வளோ பெரிய கடைக்கு வந்து இவ்வளோ தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறீங்களா அப்படின்னு. ஆமாம் ஆமாம், எல்லாமே ரேட்டு தான். என்ன பண்ணுறது, நம்ம ஸ்பிட் பண்ணுறோம். தின்றதுக்கோசரமே வாங்கணும்ல. ஓகேங்க, நாங்கள் கிளம்பிட்டோம்.
மக்களே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ செலவெல்லாம் வாங்கிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு நம்ம கடைக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி சாப்பிட்டோம் முடிச்சிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாவாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் பேஜாகவும் இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் எங்கள் சப்போர்ட் பண்ணுற சேனல் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விவாவை பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், ஷானுவை பிடிச்சா ஹார்ட் போடுங்க. பாய் பாய்.